ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவுடைய அன்பின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. மற்றவர்கள் பழகிற இடத்துல அவங்க வாழ்க்கையில சின்ன ஒரு பாரம் இருக்கு, ஒரு பொருளாதார நெருக்கடி இருந்துச்சுன்னா அதை எடுத்து விடுங்க. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுத்தார். கொடுத்து ஒண்ணும் இல்லாமல் போகல. பிதாவின் வலது பார்சத்தில் ராஜாவா வீற்றிருக்கிறார். 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். என் மேல் அன்பு கூர்ந்ததுனாலே தன்னை கொடுத்தார்ன்னு இருக்கு. கலாத்தியர் 6 வாங்க. கொடுக்கிறதுனுடைய மோட்டிவேஷன் என்னதென்றால் அன்பு. நம்ம கொடுக்கிறதுனுடைய அந்த மோட்டிவேட் எது பண்ணுகிறது என்றால் அன்பு தான் மோட்டிவேட் பண்ணுது. 6:1 சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியலாய் நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடி உன்னை குறித்து எச்சரிக்கையா இரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கிறிஸ்துவனுடைய பிரமாணம் என்ன? என்ன கிறிஸ்துவின் பிரமாணம் என்னவென்றால், கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன? அன்பு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவுடைய அன்பின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கிறார். கவனிங்க, தேவன் நம்மை நேசித்தார். நம்முடைய பாவத்தை சுமந்து பாவத்துக்கு ஒருவனுடைய தண்டனை, ஆக்கினை, தீர்ப்பு எல்லாவற்றையும் முற்றிலுமாக எடுத்தார். வியாதியை சுமந்தார். இன்னைக்கு சிறுவையில் தொங்கிட்டு இல்லை. சில மக்கள் புனித வழி வந்துச்சுன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. ஆண்டவரே, அவர் சுமந்து மேலே உட்காந்துருக்கிறார். சிலுவைக்கு நன்றி சொல்லுங்க. எபேசியர் 5:1 சொல்றாரு, பிரியமான பிள்ளைகளாய் கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாய் இருக்கு, அவரை பிரதிபலிங்கன்னு இருக்கு. எப்படி பிரதிபலிங்கன்னா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து வீட்டில் வேலை செய்கிறவர்கள மற்றவங்க பழகிற இடத்துல அவங்க வாழ்க்கையில் சின்ன ஒரு பாரம் இருக்கு, ஒரு பொருளாதார நெருக்கடி இருந்துச்சுன்னா அதை எடுத்து விடுங்க. ஒரு மனுஷன் பொருளாதார கஷ்டத்தில் இருக்கான், அக்கா 10 கோடி இருக்கான், 10 கோடி கொடுங்க சொல்லலை, அப்படி சொல்லலை. ஒரு சின்ன பாரத்தில் இருக்கான், கஷ்டத்தில் இருக்கான்னா அந்த பாரத்தில் ஒன்று விடுதலை ஆக்கும் போது அவன் மனதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாங்க தெரியுமா? அப்பாடாங்கிற மாதிரி இருக்கும். அதை செய்யுங்கிறது. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். 6 மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். மோசம் போகாதிருங்கள். தேவன் தன்னை பரியாசம் பண்ண மாட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். இது பாவத்தை பத்தி பேசல. எந்த ஒரு காரியம் பார்த்தாலும் கான்டெக்ஸ்ட் தான் முக்கியம். யாரு பேசாலும் சரி, பின்னணி தான் முக்கியம். இங்க பாவத்தை விதைக்கிற சொல்லல, பணத்தை விதைக்க சொல்றாங்க. பணம் விதைச்சோம்னா போயிருன்னு நினைச்சாங்க. தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டார். பணத்தை விதைச்சிங்கன்னா பணத்தை அறுப்பீங்க கீழே. மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவே அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை. இதெல்லாம் டீட்டெயிலாக போதிச்சிருக்கேன். விதைக்கிறதுனால பணம் கொடுக்கறதுனால ரசிக்கப்பட முடியாது. மாம்சம் விதைக்க கூடாதுன்னு சொல்லும். உள்ள இருக்கிற ஆவி, உள்ள இருக்கிற நித்திய ஜீவன் விதைக்க சொல்லும். ஏன்னா தேவனோட நேச்சர் உள்ள இருக்கு. மாம்சம் கொடுக்காத, வாங்குங்க. உள்ள இருக்கிற ஜீவன் வாங்குறதை பார்க்கணும், கொடுக்கிறது நல்லதுன்னு சொல்லும். சொன்னது புரியுதுங்களா? கான்டெக்ஸ்ட் அடிப்படையில் தான் வசனத்தை புரிஞ்சுக்கணும். கீழே நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவர்கள். அன்பு மோட்டிவேட் பண்ணுது. எங்கே ஆரம்பிக்கிறார்?
2ஆம் வசனம், கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. அப்படி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றீங்கன்னா ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமங்க. ஒருத்தவங்க சின்ன ஒரு முழு பாரத்தை சுமக்காதீங்க. பாஸ்டர் நல்ல வாசனம் சொன்னீங்க பாஸ்டர், என் பிள்ளைக்கு எப்படிதான் நகை போடுறது நான் கவலைப்பட்டுட்டே இருந்தேன், அந்த பாரத்தை என்னை விட்டு நீக்கிடுவீங்களா பாஸ்டர்னா? அது இல்லை. உங்களால் ஒரு கரண்ட் பில்லு கட்ட முடியல, பீஸை பிடிங்கிட்டு போயிட்டாங்கன்னா நான் கரண்ட் பில் கட்டிடுறேன். உங்களால் சாப்பாடு முடியல, ஒரு மாதம் ப்ரொவிஷன் வாங்கி கொடுத்துறேன். உங்களுக்கு நான் ஆதாரம் கிடையாது, புரியுதா? நான் சோர்ஸ் கிடையாது, சோர்ஸ் அவர். ஆனால் ஒரு சின்ன ஒரு பாரத்தை எடுக்க முடியும். அந்த சின்ன பாரத்தை எடுக்கக்கூடிய இதில் நீங்கள் இருக்கணும். ஆனால் கொடுக்கும்போது எது மோட்டிவேட் பண்ணுதுன்னா பரிதாபம் கிடையாது, அன்பு தான் மோட்டிவேட் பண்ணணும். அன்பினால் மோட்டிவேட் பண்ணப்பட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா அதனுடைய பலனை வாழ்க்கையில பார்க்கலாம்.